வந்து ஒரு சில காய்கள் வச்சு எடுக்கிறோம்னீங்கன்னா பண்ணலாம். சரி, சரி. பட் வந்து விவசாயியா வந்து இத பண்றதுன்னா எல்லாமே வந்து ஒரிஜினலா ம். கிடைக்காது. நாங்க உற்பத்தி பண்றதும் கஷ்டம். கண்டிப்பா. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உருளை தீவனம்னு என்னோட ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருப்பேன். அத போட்டோம்னா மாட்டுக்கு வந்து அதோட கழிவு எதுவா இருக்கட்டும், மாட்டுலருந்து கிடைக்கிற எந்த பொருள வச்சு ம். இயற்கை பூச்சி விரட்டி தயார் பண்ண முடியாது. சரி, சரி, சரி. ம். பஞ்சகாவியா இன்னும் நெறைய இது பேர் இருக்குது. எனக்கு டக்குன்னு சொல்ல ம். வரல. ம். அது எதுவுமே செஞ்சாலும் யூஸ் இல்ல. ம். மாட்டுக்கு வந்து அந்த உருளை தீவனம், மாட்டு தீவனம்னு சொல்லுவோம். அடர் தீவனமா குடுக்கறது. ம். அது கண்டிப்பா குடுக்கக்கூடாது. அப்படி இயற்கை உரம் தயாரிக்கணும்னா. சரி, சரி, சரி. நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆமாங்க. நானும் ம். வந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள வந்து பண்றேன். இயற்கையா வந்து 5 கரைசலும், இதுவும் மீன் அமிலமும் யூஸ் பண்ணுவேன். சரி, சரி. பட் இன்னும் அஞ்சல கரைசலுக்கு மாட்டோட யூரின் தான் செட் ஆகாதுன்ட்டு தான் விட்டுட்டேன். சரி. ம். இல்லாட்டி வந்து கண்டிப்பா வந்து அதையும் பண்ணியிருப்பேன். பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் முதல்ல. ம். ம். ஆனா, அதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, சரியா வந்து கிளியரா கிடைக்காதுங்க. அந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பா கிடைக்காது. சரி, சரி. அதனால ரொம்ப தான் கஷ்டம் தான். விவசாயம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. கஷ்டம் தான். எல்லா நெல்லை தொழிலும் கணக்கு தானே. அப்படித்தானே. கண்டிப்பா எல்லா தொழிலும் எல்லாத்துலயுமே லாபமும் இருக்கு, நஷ்டமும் இருக்கு. தொழில் வகையில பார்க்கையில நஷ்டம்ங்கிறது எதுலனாங்க விவசாயிகள்ல ஒருத்தவங்களுக்கு தாங்க பெரிய இதுன்னா. ம். ம். மத்த எந்த தொழிலா இருக்கட்டுங்க. ஒண்ணுமில்ல. கூலி வேலைக்கு போனா கூட இத்தன ரூவா சம்பளம் தர்றேன்னா தான் வர்றோம்ங்கிறாங்க தோட்டத்து வேலைக்கு கூட. ம். ஆனா நாங்க உற்பத்தி பண்ற பொருளுக்கு நாங்க விலை வைக்கிறதில்ல. யாரோ விலை வைக்கிறாங்க. சரி, சரி. ம். இத ப்ராப்பரா வந்து மூவ் பண்ணி கொண்டு போகுறதுங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனால முடியாது. கண்டிப்பா. விவசாயிகள் விவசாயிகள் ஒற்றுமை இருந்தா மட்டும் தான் இத வந்து சக்சஸ் பண்ண முடியும். பாவங்க எங்க ஊர்ல பால் வந்து ரூ. 36க்கு தான் வாங்குறாங்க. சிட்டில நீங்க ம். எவ்வளவுக்கு வாங்குறீங்க? இங்கேயா? இங்க ரூ. 46 வரைக்கும் வரும்னு நெனைக்கிறேன். பாக்கெட்டு? பாக்கெட் பாலும் அதே தான் வரும். பாக்கெட் ரூ. பால் ரூ. 10 ரூ. 12 65 ஆயிருச்சு லிட்டர் இப்ப 1/4 லிட்டர் லிட்டரு. லிட்டர் 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 அதான் ரூ. லிட்டர் 60 கணக்கு வரைக்கும் பாரு பாருங்க. ரூ. 60 அதான். வரைக்கும் வருதுங்க. ஒரு சில ம். பாலு. அப்ப பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட வருது. இதுல வந்து ம். இன்னொன்னு 15 நாள் தப்பானா ரொட்டேஷன்ல இருக்கு அவங்க கையில. ம். இதெல்லாம் மாத்தணும்னா விவசாயிகள் ஒண்ணு சேர்ந்தா கண்டிப்பா நடக்கும். ஆனா யாரும் ஒண்ணு சேர மாட்டோம். கண்டிப்பா. அதுதான் இங்க பிரச்சனையே. ஆமா, இப்ப ஓகே நீங்க சிஸ்டர். உற்பத்தி பண்ணி கொண்டு போயிருவீங்க. அதுக்கு விலை நீங்க சொல்ல முடியாது. கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்களோ அதுதான் விலை. கவர்மெண்ட் எங்க சொல்லுது? யாரோ விலை ம். நிர்ணயிக்கிறாங்க. யாரும் இடைத்தரகர்கள் தான் நிர்ணயம் நிர்ணயிக்கிறாங்க. பண்றது. இடைத்தரகர்கள் தான் விலை நிர்ணயம் பண்றாங்க. ம். ஒட்டஞ்சத்திரம் தான் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மார்க்கெட்ல 2வது மார்க்கெட். ம். போக்குவரத்துன்னு பார்த்தீங்கன்னா, லாரிகள் தான் இருக்குது. ட்ரெயின் ஒண்ணு கூட இல்ல. ஒரே ஒரு ம். ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. சென்னை வரைக்கும் ஒரு ட்ரெயின் இருக்குது. சரி, சரி. வேற எந்த ட்ரெயினும் இல்ல. ட்ரெயின்ல எல்லாம் இங்கேருந்து பொருள் வந்து போகறதில்ல. ம். இதுக்கு நடவடிக்கை கவர்மெண்ட் தான் எடுக்கணும். நான் வந்து தனிப்பட்ட முறையில ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பா. சபரி அண்ணா நீங்களுமா? கண்மணி அன்போடு கென்யன். சரிங்க சிஸ்டர். கென்யா. கென்யாவா? ஹாய். வணக்கம். சரிங்க சிஸ்டர். வேற என்னங்க சிஸ்டர்? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? என்ன வெ ஸ்பெஷல்? வெண்டைக்காய் புளிக்குழம்பு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு. முருங்கைக்காயெல்லாம் என்ன விலைக்கு போயிட்டு இருக்கு? அதான் சொன்னேனே இங்க கிலோ ரூ. 7 நேத்து கிலோ மார்க்கெட் ரேட். 7. சரி, சரி, சரி. நம்ம கடையில போய் வாங்குனோம்னா ஒரு காய் ரூ. 5 குறையாது. கண்டிப்பா. எந்த எப்படி பொருளுமே வருது? உற்பத்தி பண்றவன விட வாங்கி விக்கிறவனுக்கு தான் லாபம். வாங்கி விக்கிறதுலயே நெறைய இது இருக்குதுங்க. போக்குவரத்து கண்டிப்பா. அது இதுன்னு இருக்கு. ம். இருந்தாலும் ம். ஒரு அடிப்படை விலைய நிர்ணயம் பண்றதுக்கு யாரும் இல்ல. ம். அது இங்க மாரி கிருஷ்ணா ஒரு சில கதர்றாரு. கண்மணிங்கிற ஐடியும் நீங்க தானா? நீங்க தானா? ஐயோ! நான் ஏமாந்துட்டேனே! ப்ரோ பொய் சொல்லாதீங்க ப்ரோ. ஏன்னா உங்களுக்கு தெரியாது பாருங்க. அ கண்மணி, முத்தாத்தாள், அப்புறம் கிருத்திகா, பூவரசி. பூவரசி இன்னும் இருக்குது. எனக்கே ஞாபகம் இல்ல. நல்ல விஷயங்களை சொன்னீர்கள்.